அவங்க ரசிகர்களே என்ன மிரட்ட கூட ஆரம்பிச்சாங்க என்ன போடுறதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு தலைவர் படம் மியூசிக்கெல்லாம் அப்படி இருக்கணும்னு ஒரு ஆசை தானே, அது கூட தப்பா இல்லை. ஆனா அதே ரசிகர்களே என்ன தலை மேல தூக்கி வச்சு ஆடினாங்க படம் ரிலீஸ் ஆன பிறகு. அது ஒரு வாழ்க்கையிலேயே ஒரு ஹார்ட் ஒர்க்கான இடம். நிறைய படங்கள் ஒரு கம்போசர் பண்றாரு. இந்த படத்தை கொண்டு போயிட்டு இப்பதான் வர மியூசிக் டைரக்டர் கிட்ட கொடுத்தா என்ன ஆகுமோன்னு பயப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. நீங்க ஒரு 4-5 வருஷத்துக்கு அவ்வளவுதான் அப்ப வந்துருச்சு அந்த படம். நிறைய இன்சிடென்ட்டும் நடந்தது. அவங்க ரசிகர்களே என்ன மிரட்ட கூட ஆரம்பிச்சாங்க. ஆனா அதே ரசிகர்களே என்ன தலை மேல தூக்கி வச்சு ஆடினாங்க படம் ரிலீஸ் ஆன பிறகு. அது ஒரு வாழ்க்கையிலேயே ஒரு ஹார்ட் ஒர்க்கான இடம். அந்த எபிசோட் அண்ணாமலைக்கு கம்போஸ் பண்றது வெறித்தனமா பண்ணிருக்கீங்க போல. வெறித்தனம். இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேன். அத சுரேஷ் கிருஷ்ணா சார் டைரக்டருக்கு கேட்டு பாருங்க. ரஜினி சாருக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா அவர் ஷூட்டிங்ல இருந்திருப்பாரு. எல்லா பாட்டும் நான் தொட்ட முதல் பாட்டுங்க தான். அதுக்கு மேல அண்ணாமலை ஆசை வச்சானாலும் ஒரு டியூன் தான். இந்த காப்பி ரைட்ஸ் அதுலலாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? பரவாயில்ல, யூஸ் பண்ணிக்கோங்க. காப்பி ரைட்ஸ் எனக்கு பணம் தான் வரும், புகழ் இல்லையே. கருகற்கல்பை காப்பி ரைட்ஸ் என்கிட்ட இல்ல, நான் அதெல்லாம் கேட்கறது இல்லைன்னு என் பாட்டை போடுறாங்கல்ல, அதனால நான் திரும்பி வரேன் இல்ல. இப்ப 2K கிட்ஸ் வரைக்கும் தெரியுது இல்ல எல்லாருக்கும். அந்த இதுல நான் அதை விட எனக்கு இதான் முக்கியம். பணத்தை விட எனக்கு குழந்தைங்க ரசிக்கணும். என்ன அதுதான். எவ்வளவு ரூபாய் கொடுத்தா இந்த பொசிஷன் கிடைக்கும், ராயல்டி வரட்டும். ஆனால் அந்த குழந்தை கருகற்கல்பை இவரா மியூசிக்னு கேட்கறான். அதுக்கு எத்தனை கோடி கொடுத்தா அந்த குழந்தை என்ன கேட்கும். என்ன ரெகக்னைஸ் பண்ணணும், இப்ப இருக்கிற ஜெனரேஷனும் என்ன லைக் பண்ணணும். என்ன மியூசிக் டைரக்டரா அடையாளம் காட்டணும். அவ்வளவுதான். சூப்பர் சார். பரவாயில்லையா சார்? இப்போ சில பேருக்கு தோணும்ல, நான் இவ்வளோ பெரிய பெரிய படங்கள் பண்ணியிருக்கேன், இவ்வளவு பெரிய பெரிய ஆக்டர், என்னுடைய ஒரு வருஷத்திலேயே உங்களுடைய அந்த இதெல்லாம் கேட்கும் போது ஆச்சரியமா இருக்கு. 36 படம். அண்ட் நீங்க 3 வருஷத்திலேயே கிட்டத்தட்ட ரொம்ப 30 படங்களுக்கு மேல நீங்க பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி நிறைய சாதனைகள் இருக்கு. ஆனா இந்த காலத்து குழந்தைங்க இவர் கருகருப்பை விஜய் சார் படத்துல அப்படி சொல்லி உங்களை ரெகக்னைஸ் பண்றது நீங்க அவ்வளவு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறீங்களே. அது வேணுமா? அது எவ்வளவு ரூபாய் கொடுத்தா இந்த பொசிஷன் கிடைக்கும், ராயல்டி வரட்டும். ஆனால் அந்த குழந்தை கருகற்கல்பை இவரா மியூசிக்னு கேட்கறான். அதுக்கு எத்தனை கோடி கொடுத்தா அந்த குழந்தை என்ன கேட்கும். சோ பரவாயில்ல, நீங்க அப்படியும் உங்களை ரெகக்னைஸ் பண்ணாலும் ஓகே தான். என்ன ரெகக்னைஸ் பண்ணணும், இப்ப இருக்கிற ஜெனரேஷனும் என்ன லைக் பண்ணணும். என்ன மியூசிக் டைரக்டரா அடையாளம் காட்டணும். அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர் சார். அண்ட் நம்ம பேசின மாதிரி இந்த காம்போஸ் சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு சார். நீங்க நான் கேள்விப்பட்டேன், இனிஷியலா ரஜினி சாருக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. உண்மையான எனக்கு தெரியல, கேள்விப்பட்டேன். நீங்க தப்பா சொல்றேன்னா நீங்க சொல்லுங்க. ஏன்னா ராஜா சார் கூட தொடர்ந்து வேலை பாக்குறாங்க. அண்ணாமலைன்னு ஒரு படம் நீங்க சைன் பண்றீங்க, எப்படி இருக்கும் அப்படின்னு இனிஷியலா ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா போயிடுச்சு அப்படின்னு சாரே நிறைய இடங்கள்ல உங்களை பாராட்டி சொல்லியிருக்காங்க. சோ அது உண்மையா சார்? அந்த ஒரு தயக்கம் சில இருந்ததா சார் என்ன போடுறதுக்கு? கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன்னா நிறைய படங்கள் ஒரு கம்போசர் பண்றாரு. இந்த படத்தை கொண்டு போயிட்டு இப்பதான் வர மியூசிக் டைரக்டர் கிட்ட கொடுத்தா என்ன ஆகுமோன்னு பயப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. நீங்க ஒரு 4-5 வருஷத்துக்கு அவ்வளவுதான் அப்ப வந்துருச்சு அந்த படம். நிறைய இன்சிடென்ட்டும் நடந்தது. அவங்க ரசிகர்களே என்ன மிரட்ட கூட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு தலைவர் படம் மியூசிக்கெல்லாம் அப்படி இருக்கணும்னு ஒரு ஆசை தானே, அது கூட தப்பா இல்லை. ஆனா அதே ரசிகர்களே என்ன தலை மேல தூக்கி வச்சு ஆடினாங்க படம் ரிலீஸ் ஆன பிறகு. அது ஒரு வாழ்க்கையிலேயே ஒரு ஹார்ட் ஒர்க்கான இடம். அந்த எபிசோட் அண்ணாமலைக்கு கம்போஸ் பண்றது தான். வெறித்தனமா பண்ணிருக்கீங்க போல. வெறித்தனம். இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேன். அத சுரேஷ் கிருஷ்ணா சார் டைரக்டருக்கு கேட்டு பாருங்க. ரஜினி சாருக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா அவர் ஷூட்டிங்ல இருந்திருப்பாரு. எல்லா பாட்டும் நான் தொட்ட முதல் பாட்டுங்க தான். அதுக்கு மேல அண்ணாமலை ஆசை வச்சானாலும் ஒரு டியூன் தான். அதை விட ரெக்க கட்டி பறக்குது அந்த படத்துல தானே. பாலச்சந்தர் சார் எனக்கு ஒரு போன் பண்றாருமா, பாட்டெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டேன். பாலச்சந்தர் சார் எனக்கு போன் பண்றாரு, தேவா எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு வேணும். ஏன்னா 3 மணிக்கு ரஜினி சாரும் குஷ்புவும் கால் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஒரு பாட்டு எடுத்தே ஆகணும், வேற கால் ஷீட் இல்லை அவங்களதெல்லாம். நீ தான் பாட்டு முடிச்சு கொடுக்கணும். ஒரு பாட்டு. சார் என்ன சார், ரஜினி சார் படம், உங்க கம்பெனி படம், சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷனு, என்ன சார் என்ன போய்